என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னங்க? ஒரு பலி கொடுக்க வேண்டும். பலி தானே? ஆமா. நிக்கிறான் பாரு இவனை விட்டு. யாரு? ரொம்ப தான் நின்னுங்கறான் அவனை விட்டு. பலி என்றால் இப்படி இருக்க கூடாது. இந்த வெச்சு வேணானா பின்னால சப்பையா ஒருத்த உட்கார்ந்திரான் பாரு அவனை விட்டு. அப்படி இருக்க கூடாது. முதல்ல உன்னதான் வெட்டணும்ன்றேன். யாரா? என்னடா என்ன வெட்ட சொல்றேன்? லேடிஸ் ஜென்ஸா? நான் ஒரு ரெண்டாங்கிட்டேன்டா. ரெண்டு கம்பெனி போ, ரெண்டு கம்பெனில இருப்போ. நீ என்ன பண்ண போற? ரெண்டாங்கிட்ட வச்சு வேலை முடிப்பேன். கணக்கு பலி என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கவர்மெண்ட்ல பலி இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு தேவையான பலி என்னன்னு கேட்டியா? இல்ல எப்படி இருந்தாலும் வேலை முடிக்க முடியாது. வேலை முடியுமா? கம்பெனி நட்டு அப்படின்னு சரி 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 வேணா அது பின்னமாகி போச்சான். அது பலி கொடுக்க கூடாது. சரி விடு கணக்கு. பலி எப்படி இருக்க கூடாது? பலியாகப்பட்டால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? ஒருவன் தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணானவள் தாய்க்கு தலைமகளாக பிறந்திருக்க வேண்டும். நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்க வேண்டும். தலைச்ச பெண்ணாக இருக்க வேண்டும். அதுவும் தலைச்ச கருவை சுமந்து இருக்க வேண்டும். தலைச்ச கருவும் சுமந்து இருக்கணும். உண்மைதான். அப்பேற்பட்ட தலைச்ச பெண்ணை நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை கொண்டு வந்து பலி கொடுத்தால் செல்லியாகப்பட்டவள் என் கண் முன்னே தோன்றுவாள். எனக்கு காட்சி அளிப்பாள். என் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். என்ன பண்ண சொல்றா? அதாவது கணக்கு எங்கேயாவது சென்று எனக்கு தேவையான பலியை நீதான் கொண்டு வர வேண்டும். எங்கனா போய் கேட்டு ஓத வாங்கி வாடான்றியா? ஏண்டா கணக்கு அப்பால ஆத்த காட்ட நான் நரபலி சாதாரணமா தாய்க்கு தலைமகளா இருக்கணும், தலைச்ச பெண்ணா இருக்கணும், தலைச்ச கரு சுமந்த பெண்ணா இருக்கணும். அப்பேற்பட்ட பெண்ணு பலி கொடுனா எந்த கிராமத்துல போய் கேட்டு ஓத நம்மளால முடியாது. கணக்கே 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 இப்படி நான் சொல்லாத கணக்கு. எனக்கு எப்பவுமே உறுதியாக இருப்ப நீ ஒருவன் மட்டும்தான். நீ இல்லை என்றால் இந்த நைனார் வாழ்க்கையே கிடையாது. கணக்கு நெஞ்சு நக்கிட்டியே. நெஞ்ச தொட்டுட்டேன்றேன். உண்மைதான் கணக்கு. கணக்குள்ளே நம்புறியா? நீ இல்லாம எனக்கு யாரு? இந்த அளவுக்கு எட்டாந்து விட்டுக்கிறேன். சீக்கிரம் சேர்த்துறேன். நான் எங்க சேர்த்துறா மறுபடியும் தானே சட்டையா படுற? இல்ல கணக்கு எனக்கு அனைத்துக்கும் உறுதியாக இருப்பவன் நீ ஒருவன் மட்டுமே. நீ இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அதனால கணக்கு எப்படியாவது நீ தான் எனக்கு தேவையான ஆட்டா காட்டு நரபலி நான் கேளுங்க தான் தரேன். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகளா இருக்கணும். நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்க வேண்டும். அதுவும் தலைச்சங்கருவை சுமந்து இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெண்ணு உண்மைதான். தாய்க்கு தலைமகளா இருக்கணும். உண்மைதான். தலைச்ச பொண்ணா இருக்கணும். ஆமா. தலைச்ச கரு சுமந்து இருக்கணும். நிச்சயமா. உண்மைதான். அட கையில வெண்ணி வச்சுக்கினியா நெய் காலிற கணக்கு வெண்ண என்ற நெய் என்று எனக்கு ஒண்ணும் புரியலையே. வெண்ண நெய்னா தெரியலையா? புரியலையே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எப்படி? இப்ப ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி வீட்டுல 2 நாள் காசாம வச்சிருந்தா என்ன வந்து பால் கட்டி விடும். பால் கட்டிடும். உண்மைதான். அதே பாலை காய்ச்சி கொஞ்சம் புறமோர் குத்தி வச்சிருந்தா தயிராகி விடும். தயிர் கிடைச்சா மோராகி விடும். மோர்ல இருந்து என்ன கிடைக்கும்? வெண்ணெயாகி விடும். வெண்ணெய் உருக்குனா நெய்யாகி விடும். நெய்யாயிடும். உண்மைதான். அதே வெண்ணெய் யா இருக்கிற உன்னை வெண்ணையா இருக்கிற உன்னை இப்ப நான் நெய்யா உருக்க போறேன். எப்படி? ஆத்தா கேட்ட நரபலி நான் ரெடி பண்ணிட்டேன். ஆத்தா கேட்ட நரபலினா தாய்க்கு தலைமகள். இப்ப உங்க மனைவி இருக்காங்களே அவங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனாவது குழந்தை? ஒரே பெண் ஒப்பற்ற மகள் தாய்க்கு தலைமகள். குறிப்பா சொல்ல போனா தலைச்ச பொண்ணு. உண்மைதான். அம்மாவுக்கு உங்களுக்கு திருமணம் முடிச்சு இது எத்தனாவது குழந்தை? தலைச்சங்குழந்தை. தலைச்சு கரு சுமந்திருக்காங்க. உண்மைதான். தாய்க்கோ தலைமக தலைச்சு கரு சுமந்திருக்காங்க. நிச்சயமா. அப்புறம் அங்க இங்க தர்ற வெட்றாவும் முன்னாடி எனக்கு பிறகு இந்த அரண்மனையாள மகனிலே என்று எத்தனையோ கோவில் குளங்களை சுற்றி வந்தோம். இப்போது என் மனைவியாகப்பட்டவள் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றாள். அப்படி இருக்கும் தருவாயிலே என் மனைவியே கொல்ல சொல்கின்றாயே, இது நியாயமா? என்னையா பொண்டாட்டி பொண்டாட்டின்ற அருகு தையா உனக்கு? இந்த பொண்டாட்டி போனா 1000 பொண்டாட்டி கட்டலாங்க. வசதி இருக்குது. உடம்புல ஆண்மை இல்ல. இந்த குழந்தை போனா 1000 குழந்தை பெற்றுக்கலாம். செல்வியம்மன் கண்ணீர்ல வருவாளா? காட்சி கொடுப்பாளா? அவள் கொடுத்த வருமானத்துல நமக்கு பலிக்குமா? அதை யோசனை பண்ணு. கணக்கு சரியான நேரத்தில் சரியான யோசனை புகட்டி. ஆமா. இந்த பெண்ணு இந்த மனைவி இல்லை என்றால் என்ன? எத்தனை பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த குழந்தை இல்லை என்றால் என்ன? எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்வேன். உடம்புல ஆண்மை இருக்குது, வீரம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது. இருந்தாலும் செல்லியம்மன் கண்ணெதிர வருவாளா? நிச்சயம் வர மாட்டாள். ஆமா. அந்த செல்லியம்மனாகப்பட்ட கண்முன்னே தோன்ற வேண்டும். நமக்கு காட்சி அளிக்க வேண்டும். நரபலிக்கு ஏற்பாடு செய்து கூறுவாங்க. ஜெயம் ஜெயம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கவட்டம் கீழ்நெல்லி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழு சார்பாக முதற்கண் வணக்கம். ராஜாஸ்தானம், போஜாஸ்தானம், சமஸ்தானம், நெல்லுக்கழகு சிறுசம்பா, நீருக்கழகு பன்னீர், கடலுக்கழகு பார்க்கடல், இன்னும் பூ கழகு செண்பகப்பூ, நாட்டுக்கு நாடு மகநாடாக விளங்கக்கூடிய கிராமஸ்தலம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் சீதாபுரம் கிராமஸ்தலம். இன்னும் நாட்டாண்மை, பெருதனம், மணியம், முன்சிப், ஏட், போலீஸ், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, விழா குழுவினர்கள், கோவில் அரங்காவலர்கள், ஊர் பொதுமக்கள் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து எங்கள் கீழ்நெல்லி ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழுவை பாராட்டி கிராம பொதுப்பணமாக ரூபாய் 201 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த அன்பு உள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
எல்லாரும் பேரும் கொண்டாடுறீங்களா? உன் பேர்ல ஒரு 500 ரூபாய் கொண்டாட கூடாதா? நீயா கொண்டாடுவா போ. கண்ணே மரியாதை அத்தா நீங்க வந்த உடனே உங்களுக்கு சொல்லணும் நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். என்ன கண்ணே என் ஆசை நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க அத்தா. கண்ணே மரியாதை அத்தா உன் ஆசை என்னவோ அதை இப்போதே நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கின்றேன். அப்படியா? நிச்சயமாக அத்தா அண்ணே திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். இப்ப நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறோம். எனக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் கோவிலுக்கு போகணும், பொங்கல் வைக்கணும், குலதெய்வ கோயிலுக்கு போகணும் ஆசையா இருக்குதுங்க. கண்ணே மரியாதை ஆடு தானா வந்து தலையை கொடுக்குறது கணக்கு அதான் கணக்கு. ரைட் விடு கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். கணக்கு கண்ணே மரியாதை இதோ வார்த்தையா தாயும் சேயும் நல்ல முறையில் இருக்க வேண்டும். உனக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே அம்மன் ஆலயம் செல்ல வேண்டும், பொங்கல் வைக்க வேண்டும். புறப்பாடு பொங்கல் வச்சிடுவா. ஓ